யாவரும் எழுந்த வண்ணமாக இந்த நாளுக்காக தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி, இது விசேஷித்த நாளாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில உலாவுகிறவரை கொண்டாட வந்திருக்கிறோம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். முதலாவது தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்லுவோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பன் பெரியவர் பெரியவர், ஜீவனுள்ளவராய் இருக்கிறவராய் இருந்தவர், மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க சர்வ வல்லமையுள்ளவர் அப்பா. எங்களை நேசிக்கிற தேவன் நீங்க தானே கர்த்தாவே. மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க, நல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க மகிமைக்கு பாத்திர ராஜா. எங்களை நேசிக்கிறபடியினாலே இந்த இடத்திலே உலாவுகிறவராய் இருக்கிறீங்க, நல்லவராய் இருக்கிறீங்க, மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நம்மை நடத்துனீங்க, இனிமேலே நடத்த போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, எங்களுக்காக நீர் உயிரோடு எழுந்தீர் கர்த்தாவே. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். எல்லாரும் ஒருமனப்படுங்க. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிப்போம். எல்லாரும் இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே, நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையை நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக, தேவ ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்யும்படியாக, தேவ மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடம் முழுவதும் மகிமையினால் நிரப்பப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தாவே நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாடும் போது, இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கும் போது கர்த்தாவே, துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, தேவ வார்த்தைகளை பேசும் போது தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தடைகள் இதற்கு விரோதமாய் எழும்புகிறதோ எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகத்தக்கதாக தேவன் முழுமையாய் ஒப்படி ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழத்தக்கதாக கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது. பலவீனத்துக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தினாலே. குழப்பத்தின் கிரிகைகளுக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தினாலே. தேவனின் முற்றுகை ஆளுகை இருக்கத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை முற்றிலும் இருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். Jesus is alive. Amen. எல்லாம் மாறினா சிலுவையை முடிவாக தோன்றியது, ஆனால் கல்லறையால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. Everything changed on this day. The cross looked like the end, but the grave could not hold him. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜெயித்தார். அந்த வெற்றி நம்முடையது. ஆமென். He is risen, he is victorious, and that victory is ours too. Amen. அவருக்கு தகுதியான மரியாதை நம் இரட்சகர், நம் ராஜா, ஜீவனுள்ள கர்த்தரை ஸ்தோத்திர பலியிலே செலுத்துவோமா? Let's give the honor he deserves, our Savior, our King, the living God. Shall we offer sacrifice of thanksgiving? Hallelujah. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து கண்களை மூடி, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ சொன்னபடியே உயிரோடு எழுந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து அவர் செய்த நன்மை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திர பலியிலே செலுத்துவோமா? ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உயிரோடு எழுந்தவரே உம்மை நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. தேவாதி தேவனே, நீ சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திரே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் பாவங்களை யாவையும் மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சாபங்களை யாவையும் நீக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள்
வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. தேவாதி தேவனே உமக்கே ஆராதனை அப்பா. ஆராதனை நாயகர் நீர் அல்லவோ ராஜா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபெறாதப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ரூபாங்க நல்ல மேய்ப்பராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா. அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஒரு நாவு போதாதையா ராஜா. தேவாடி தேவனே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. நீ பெரியவர் அப்பா. பிதாவே அன்பான தேவன் நீர் அல்லவோ ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே தேவரே நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கொப்பான தேவன் வரை யாரும் இல்லை ராஜா. மேலே வானத்திலும் கீழே பூமியில் உமக்கொப்பான தேவன் வரை யாரும் இல்லை ராஜா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே எங்கள் கண்மலையானவர் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே நமக்காக அடிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நமக்காக பலியாய் நீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே நமக்காக தன் உயிரை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. ஆனாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நான் தோறும் உண்மையை துதிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே உற்சாக கரங்களை தட்டிட்டு பாடி சேர்த்து பாருங்க. Yesu
எல்லாரும் கைகளை அசைங்க அசைங்க. Thank you Holy Spirit of the mighty God. அதிசயங்களை காண செய்கிற தேவன் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவர். Thank you Holy Spirit of the mighty God. அற்புதம் செய்கிறவர் நீங்கதான் பெரியவர், நீங்கதான் பெரியவர் ஆண்டவர், பெரியவர் ஆண்டவர். ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். அற்புதங்களை செய்ய போறீங்க. எல்லாரும் உணர்ந்து பாடுவோம் பாடுவோம் பாடுவோம். அப்பா வீட்டெழுந்த ஞாயிறை நான் இந்த இடத்திலே உம்மை நோக்கி கொண்டாடுகிறோம் கண்டா, அழைக்கிறோம் கண்டா. மனிதர்கள் மத்தியில் நாங்கள் வரவில்லை, உயிரோடு எழுந்த தேவனின் மத்தியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். உயிரோடு எழுந்த தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும்? உயிரோடு இருக்கிறவர்களைப் போல நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். கர்த்தரின் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அவரின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிற நாமம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஞாயிறை இந்த இடத்திலே கொண்டாட வந்திருக்கிறோம். அதை நினைவு கூர்ந்து களி கூற வந்திருக்கிறோம். ஆண்டவர் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நாங்கள் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக, உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவர், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறவர். ஒரு மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால்.
நடக்காத காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவன் உலாவுகிறவராய், ஆண்டவர் மரித்தால் ஆனாலும் உயிரோடு எழுந்து எங்கள் நடுவில் உலாவுகிறவராய் காணப்படுகிறார். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே நீ பெரியவர், நீங்க உயர்ந்தவர். எத்தனை பேர்கள் தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்களோ தெரியல, ஆனால் தேவன் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராய் காணப்படுகிறார், உலாவுகிறவராய் காணப்படுகிறார். உலாவுகிற தேவனாவோ பக்கத்தில், இடது பக்கத்தில், வலது பக்கத்தில், முன்பாக பின்பாக தேவன் உலாவுகிறவராய் காணப்படுகிறார். Thank you Holy Spirit of the mighty God. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளை நாங்கள் கொண்டாடுவோம். உயிர்த்தெழுந்தார் என் தேவன், ராஜாதி ராஜா. அவரை மரணம் தடுக்க முடியவில்லை, கல்லறை அதை பூட்டி வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறார், கர்த்தராயிருக்கிறார். தகப்பனே, இந்த நாளிலும் பிரசன்னம் ஒரு மகிமையை மிருகத்தை போல இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது அப்பா. ஒரு மிருகத்தை போல உங்க பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. என்னவென்றாலும் சம்பவிக்கலாம். இருதயத்தில் யாருக்கும் சொல்ல முடியாத அந்த காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, யாருக்கும் அந்த பகுத்து அந்த காரியத்தை சொல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்கள் காரியத்தை அறிந்திருக்கிறார். கர்த்தரின் உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த காரியத்தை செய்து முடிப்பதாக, செய்து முடிப்பதாக. சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. வல்லமை இடத்தை நிரப்பட்டும் இன்னும் அதிகமாக. வார்த்தைகளை கேட்கும் போது கர்த்தாவே, வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். வார்த்தை வல்லமையாய் வெளிப்படுவதாக, தேவ சித்தம் பேசப்படுவதாக. வழக்கத்தின் போலல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமையின் வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களையும் அனல் மூட்டப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனி ஜெபங்களை ஆரம்பியுங்கள். தனி ஜெபத்தோடு கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் பேசும் தேவனாய் உங்கள் மத்தியில உலாவுகிறவர். என்ன காரியம் சம்பவிக்கணுமோ அதையெல்லாம் சம்பவிக்க வைக்க வல்லமையுள்ள தேவன் ஆகிய கர்த்தராயிருக்கிறார். தகப்பனே, நீ பேசும், அடியார்கள் கேட்கிறோம். அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை, கிருபை, ஞானத்தையும் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக, பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து தேவ வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். Let us all be seated in the presence of the Lord and let us be prepared for his word. தேவன் உயிர்த்தெழுந்தார் என்று உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. The world is celebrating that the Lord has risen. அது அர்த்தம் புரியாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறது. Some people are celebrating it without knowing the meaning of it. நான் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். And I'm talking specifically about Christians. கிறிஸ்தவர்கள் உயிர்த்த ஞாயிறை எந்த இடத்தில் கொண்டாடுவார்கள்? And the Christians, on which time or which specific time would they celebrate the resurrection day? சபையிலே தேவனின் பிள்ளைகளோடு கூடி அந்த காரியத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். They will celebrate the resurrection of the Lord by gathering in the place where the Lord is and where the temple of the Lord is. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். I greet each and every one of you and I welcome you. ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். And our God has given us this day. ஆண்டவர் தான் இந்த காலத்தை, இந்த நேரத்தை அவர் தந்திருக்கிறார். And it is only the Lord who has given us this time and this day today. அவர் பேசும் தேவனாய் உலாவுகிறவராய் காணப்படுகிறார். And our God is always
seen as a God who speaks, as a God who is amongst us. அவர் நடுவிலே உலாவுகிறவர். He's the one who is amidst us. உங்கள் எதிர் பக்கத்துல உலாவுகிறவர். He's also the one who is standing right in front of you. அவர் உன்னோடு கூட நடந்து உலாவுகிறவர். And he's also the one who walks along with you. ஆனா அதை உன் கண்கள் காணணும். But your eyes will also be able to see it. அப்போ கண் காணணும் என்றா கண் துறக்கணும். But if you want to see that, first you need to have your eyes opened. அதை உணர வேண்டும் தேவ பிள்ளைகள். And dear children of God, you need to feel that. அப்போ தேவனிடத்தில் நாம் நெருங்க வேண்டும். And then we need to get closer to the Lord. அப்போதான் நாம் புரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். And that's when we can understand and we can see the things. அவர் உயிரோடு எழுந்தார். Our God has risen up alive. அப்போ உயிரோடு எழுந்தார் என்று உயிரோடு சொல்லணும். And when we say that he has risen, we should also tell it with life in us. அப்போ சத்தமாய் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லணும். And then we should loudly say that the Lord has risen. செத்தவர்களை போல நாம் அப்படி இருக்காதபடி உயிரோடு இருக்கிற தேவனை உயிரோடு இருக்கிறவர்களை போல நாம் செயல்பட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். We should not be like the dead people who does not make a noise or anything, but we should be like the living people, because we are worshiping and we are looking at the Lord who has risen alive. என்ன சத்தம் வருகிறது ஆராதனையில ரம் எல்லா மியூசிக்கும் வரும்போது ஜனங்கள் ஆரவாரிக்கணும். And what the sound, when it comes, what you need to do is that when the worship is being made, when the instruments are being played, you need to play along with it. அப்போ சத்தமாய் தேவனை துதித்து ஆராதிக்கிற கூட்டமாய் நாம் மாறணும். And then we would be the one who will worship along with everyone in a great voice. இப்போ செய்திக்கு கடந்து செல்வோம். Now let us go into the message. லூக்கா, Let's turn our Bibles to the book of Luke. இது வித்தியாசமான தீர்க்கதரிசன செய்தியாய் உங்களுக்கு காணப்படும். And it will be seen like a different kind of prophetic word to you today. லூக்கா 24வது அதிகாரம். Let's turn our Bibles to Luke chapter 24 36வது வசனம். and the verse 36. லூக்கா 24வது அதிகாரம் 36வது வசனம். Luke chapter 24 and verse 26. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Was it not necessary that the Christ should suffer these things and enter into his glory? இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், And as they were discussing about things, அப்போ உயிர்த்தெழுந்த தேவனை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், and as they were speaking about the God who has risen up, இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, and the Lord Jesus Christ himself was amidst them, stood amidst them. இப்படி சொல்லலாம், நாங்கள் தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே இயேசு இந்த இடத்திலே நின்று, And we can also say it in a different way, as we are discussing, as we are listening to the God's word, the God is stood amidst this place. உங்களுக்கு சமாதானம் என்றார். And he says, peace to you. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தருகிறவர். And the God of peace is the one who can give you the peace. அவர் உலாவுனாவே சமாதானமாய் மாறிவிடு. If he is amidst in this place, then this place is filled with his peace. உங்கள் இருதயத்திலே தேவன் உலாவும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி பொங்கி வருகிறதாய் காணப்படும். And when the Lord is also in your heart, when he is in you, then the joy and the love and all the good things will be overflowing within you. தேவனை குறித்து நாம் பேசும்போது இயேசு நிற்கிறவராய் காணப்படுவார். And as soon as we start talking about the Lord, he will be the one who will be amidst us. அவர் நடுவுல நிற்கிறவராய் இந்த பகுதியில காணப்படுகிறார். And this time, in this verse, we could see that he is the one who can stand in front of us, in the midst of us. மத்தேயு 28வது அதிகாரம். Let's turn our Bibles to Matthew chapter 28 9வது வசனம். and the verse 9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிறபோது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு
வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். And behold, Jesus met them and said, Greetings. And they came up and took hold of his feet and worshipped him. அந்த இஸ்ரவேலுக்கு மத்தியில ஆண்டவர் எதிர்ப்படுகிறார். And we see that the Jesus is meeting them amidst that place. இது எந்த காலத்துல நடக்கிறது? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. And when is this thing happening this is the time when the Lord has risen up, and during that time this is happening. அவரை பார்க்க போய் அந்த காலத்துல இஸ்ரவேல் கலங்கி போய் நின்ற போது ஆண்டவர் அந்த இடத்திலே எதிர்பட்டார், கிட்ட வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says when the women went to the tomb to look for the Lord, it says that the Lord himself came towards them and they saw him. அங்கே சீசர்கள் அங்கு தேவனிடம் காரியத்தை பற்றி பேசும்போது அவர்கள் மத்தியில முதலாவது அங்கு நடுவில் நின்றார். And when these disciples were discussing about the resurrection, and the Lord was also there in the middle of them, amidst them. அன்று இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பட்டு கிட்ட வருகிறார் அந்த இஸ்ரவேலின் கூட்டத்தில் மத்தியில. And secondly, the Lord is coming, looking at these people, because they were looking for him and he is coming towards them. இப்போ என்ன புரிகிறது இந்த வேத வசனத்திலே? ஆண்டவரை பற்றி ஆண்டவரின் பிள்ளைகள் பேச வேண்டும். And what do we understand from these verses? That the children of God should be focused and always speak about the Lord. இரண்டாவதிலே என்ன தெரிகிறது? ஆண்டவரை தினமும் நாம் தேட வேண்டும். And in the second thing, what we should understand is that we need to seek the Lord each and every day. அப்போ அவர் எதிர்பட்டு கிட்ட வருவார். And then the Lord will look at us and he will come closer to அப்போ us. கிட்ட வரும்போது உன் சூழ்நிலை மாறும். And when the Lord comes closer to you, then your situation will change. அவர் கிட்ட வந்தாலே உன் சூழ்நிலைகளை மாறத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுகிறவராய் காணப்படுவார். And as soon as the Lord is closer to you, he is totally capable of changing any kind of your situation it is. ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்தவர். And the reason is he is a God who has risen up. அவர் உலாவுகிறவர். He is also the God who is amidst உங்களை us. கண்ணோக்கி பார்க்கிறவர். He is also the God who looks at you. அவர் உன் பக்கத்திலும் நிற்பார். And he is also the one who stands next to you. உன் நடுவிலும் நிற்பார். He will also be amidst அவர் you. எதிரிலும் நிற்கிறவராய் காணப்படுவார். And he is also be the one who will stand in front of you. பாருங்க, சீசர்களுக்கு ஒரு அந்த ஒரு சிந்தை, வேறு சிந்தை இருந்திருக்கிறது. And these disciples of Jesus Christ, they had a different thought in their hearts. பாருங்க, ஆண்டவர் மரித்தார் என்றா அவங்க கேள்விப்பட்டு பார்த்த பொழுது அவர்கள் பழைய வேலைக்கு திரும்பி போகிற ஒரு கூட்டத்தின் சிந்தை அவர்களுக்கு. And their thought is that because the Lord has been crossed and he has died, and they thought they should go back to their old profession. மீன் பிடிக்க அவர்கள் புறப்பட்டு போனார். And they started to go and catch the fishes. நம்ம பேதுரு எல்லாத்திலும் முந்தினவர் அல்லவா? அவர் பிடிக்க முன்னாக செல்கிறார். And our Peter is also the one who is standing in front of everything, and he is also in this situation standing in front of the people, of the other disciples, and he wants to go first to catch the fishes. யோவான் 21வது அதிகாரம். Let's turn our Bibles to John chapter 21 4வது வசனம். and the verse 4. யோவான் 21 எல்லாரும் எடுங்க, 4வது வசனம். John chapter 21 and verse 4. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். Just as day was breaking, Jesus stood on the shore, yet the disciples did not know that it was Jesus. அந்த காலத்திலும் தேவனை அறியாத கூட்டம் இருக்கிறது. இந்த காலத்திலும் தேவனை அறியாத கூட்டங்கள் இருக்கிறது. Even in those days, there are people who could not know the Lord, and even today there are people who do not understand or realize the Lord. அவர் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அறியாத கூட்டம் இருக்கிறது. And even though he has done so many good things in our life, we are still there. There are people who still do not recognize him.
பழைய தொழிலுக்கு பழைய காரியங்களுக்கு திரும்புகிற பின்மாற்ற கிரிகைகள் இருக்கிறது. And there are things where they are backsliding to their old stage, to their old profession, to their old things because of the things they do not recognize him. அப்படியான கூட்டங்களை அனல் மூட்டவே தேவன் உயிரோடு எழுந்தார். And to revive such kind of people, God rose up again. அவர்களோடு கூட நடந்தார் என்று வேதம் சொல்கிறது. The Bible also says that the Lord also walked along with those people. அவர் கரையிலே நிக்கிறா பாருங்க. And there we also see that he is standing on that shore. கரையிலே நின்று பார்க்கிறார். And he is also standing on that shore and looking at the people there. எவ்வளவு 3.5 வருஷம் அவர்கள் சீசர்கள் பழகினார்கள், ஆனால் அவரை அறியவில்லை. The disciples, even though they were serving the Lord for 3 years and 3.5 years, they still could not recognize him. இப்போ தேவன் நம் மத்தியில் உலாவுகிறவர். And now our God is also the one who is amidst உன் us. மத்தியிலே எதிர்ப்படுகிறவர். And he is also the one who is in front of us, in between us. இப்போ கரையிலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். And now he is standing on that shore and looking at us. இப்போ லூக்கா 24வது அதிகாரம் Now let's turn our Bibles to Luke chapter 24 15வது வசனம். and the verse 15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். While they were walking and discussing together, Jesus himself drew near and went with them. பாருங்க, எம்மாவூர் சீசர்கள் என்ற ஒரு 2 பேர் இருந்தார்கள். And we see there are 2 people who are the disciples from the Emmaus. எல்லாம் முடிந்தது, அவர் மரித்து போனார் என்று பழைய அவர்கள் இருந்த இடத்துக்கு திரும்பும் போது, And when they thought that because the Lord Jesus Christ has been crucified and he is dead, they thought they should go back to their village and they should go back to their old things. இப்படி என்று அவர்கள் பேசிக் கொண்டு போகிறார். And they were speaking about the things that were happening and they were walking on their way. இயேசு தாமே சேர்ந்தார் அவர்களோடு. And then it says Jesus drew himself near to them. கூட நடந்து போகிறார். And he walked along with those 2. இப்படித்தான் நாங்கள் தேவையில்லாத காரியங்கள், அசுவிசுவாச காரியங்களை பேசும்போது ஆண்டவர் நம்மை தனியா விடல, அவரே எதிர்பட்டு கூட வருகிறவராய் காணப்படுகிறார். And even in our life, when we have some moments which we are not so faithful, where we are losing our faith, in that situation our God is the one who will draw himself near to us and he will walk along with us. இதுக்காகத்தான் தேவன் உயிரோடு எழுந்தார். And this is the only reason why the Lord has risen up again. எதற்காக ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்றால், உன் பக்கத்தில் நடுவில் அவர் எதிர்பட உன்னை விடாதபடி, அசுவிசுவாசம் ஆளுகை செய்யாதபடி அவர் உன்னோடு கூட நடக்கவே அவர் உயிரோடு எழுந்தார். And the reason why he has risen up is that he wants to be in with you. He wants to walk along with you. He wants to be amidst you so that you can take away all the unfaithful things, all the things which is making you to be diverted from the faith that you have on the Lord. தேவன் உயிரோடு எழுந்தார். And our God has risen up alive. யோவான் 20வது அதிகாரம் Let's turn our Bibles to John chapter 20 14வது வசனம். and the verse 14. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். Having said this, she turned around and saw Jesus standing, but she did not know that it was Jesus. இயேசுவை சொல்லின பின்பு திரும்பி, Having said that, she turned around பின்னாக திரும்பி and turned around இயேசுவை நிற்கிறதை கண்டாள். and she saw that Jesus was standing there, ஆனால் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். but she could not recognize that it was Jesus. பாருங்க, பின்னாக நிற்கிறார்.
Firstly, we need to know God is always standing behind us. அவர் பின்னாக நின்று உதவி செய்கிறவராய் காணப்படுகிறவர். And our God is the one who stands behind us and helps us. சடுதியாய் வித்தியாசமாய் உண்டு பண்ணத்தக்கதாக அவர் உயிரோடு எழும்பினார். And to bring the difference in the confusion, for that reason, he has risen up again. சடுதியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்தே ஆகும். And there will be confusive things that will always happen in your life. அது நினைக்காத வித்தியாசமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்தே ஆகும். And they will happen in your life in a way that you could not even think of. அவர் பின்னாக நின்று வழி காண்பிப்பார். And your God will be standing behind you and he will tell you how to go. நீ நடக்க வேண்டிய வழி இதுதான் என்று சொல்லுகிற சத்தம் பின்னால் நின்று சொல்லுகிற சத்தம் உனக்கு கேட்கப்படும். You will be able to hear the voice that's coming behind you, which is the Lord, that will tell you which way you should go and which path you should take. யோவான் 20வது அதிகாரம் Let's turn our Bibles to again John chapter 20 19வது வசனம் and the verse 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். On the evening of that day, the first day of the week, the doors being locked where the disciples were for fear of the Jews. Jesus came and stood among them and said to them, "Peace be with you." வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், And it was the first day of the week, சாயங்கால வேளையிலே, on the evening, சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில், in the place where these disciples have gathered, சீஷர்கள் கூடியிருக்கிறார்கள். and we see that the disciples have gathered in one place. இதற்காக மற்ற யூதர்களின் பயத்துக்காக அவர்கள் ஒரே இடத்துல பூட்டி இருக்கிற அந்த அறையில அவர்கள் கூடியிருக்கிறார்கள். Because they had fear of the Jews that they would kill them. For that reason, they were all together in one place, locking them up so that they would not be known by others. எல்லா கதவுகளும் பூட்டி இருக்கிற சூழ்நிலை. And this was the situation where every door has been locked. இயேசு வந்து நடுவில் நிற்கிறார். And then the Lord Jesus Christ is coming there and standing in midst them. அவர்களின் வாழ்க்கையில் அந்த பயம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நடுவில் நிற்கிறார். In the time where their life is full of fear and full of scaredness, everything is in there, and in that situation the Lord Jesus Christ is coming amidst them. ஆண்டவர் நடுவில் உலாவுகிறவர். And our God is the one who will be amidst us. நடுவில் நிற்கிறவர். He is the one who stands amidst us. என்னென்ன பயம் இருந்தாலும் அவர் சமாதானத்தை கூறுகிறவர். Whatever the fear that we have in our life, he will be there to give us his peace. அவர் உங்களை தனிமையாய் விடுவதில்லை. And he will never leave you alone. அங்கு தடுமை அந்த ஃப்ளோ காணல. நடுவிலே நிற்கிறவராய் காணப்படுகிறார். And we see that he will be the one who will be standing in the middle of us. உங்களுக்கு சமாதானத்தை கூறி சமாதானத்தை தருகிறவர். And he is the one who will tell you that the peace be to you, and he will give you the peace. உங்களுக்கு சமாதானம் என்றால் சமாதானம் தான். If he says that the peace be to you, it will be definitely peace for you. சில வேளை திடீரென்று கிடைக்கும். Sometimes you will receive it in a moment. அங்கு சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும்போது அமைதலாய் இரு, சமாதானத்துடன் தேவ சேனைகள் தேவ ஜனங்கள் கடந்து போகணும், சமாதானத்தோடு இரு என்று இறையாது என்று சொல்லும்போது அங்கு கட்டளையிடும் போது அங்கு சமாதானம் உண்டாகும். When God says that there has to be peace, even if there is a war that's happening, even in that time, when the Lord says that there be peace, it will be peace. இப்போ சீஷர்கள் பயந்திருக்கிறார்கள், ஆண்டவர் சமாதானம் என்றார். And now these disciples are scared in their heart, and during this time God is telling them to be, "Peace be with you." உங்களுக்கு சமாதானம் என்றவன உடனே சமாதானம் அவர்களுக்கு கிடைத்ததா? And do you think that as soon as the Lord said peace be with you, do you think that they received that peace? அங்கு போக போக காலங்கள் கடந்து போக போக அவர்களுக்கு சமாதானம் உண்டானது. As the days went by, they were able to see the real peace that's coming to them. யாத்ராகமம்
Let's turn our Bibles to Deuteronomy மூன்றாவது அதிகாரம் chapter 3. 2வது வசனம். Exodus chapter 3. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. And the angel of the Lord appeared to him in a flame of fire out of the midst of a bush. He looked, and behold, the bush was burning, and yet it was not consumed. அங்க மோசேயோடு ஆண்டவர் நடுவிலிருந்து பேசுகிறார். And here we see that the Lord is standing amidst there and speaking to Moses. அங்க மோசே ஆடுகளை மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் நடுவிலிருந்து பேசுகிறார். And we see that there is a situation where Moses was taking care of the sheep. In that situation, the Lord is coming amidst him and speaking to him. எதற்காக மோசேயோடு நடுவிலே இருந்து பேச வேண்டும்? Why do you think that the Lord has to come amidst Moses, and why do you think he has to speak to him? அவன் எல்லாத்தையும் மறந்து இப்ப மந்தையை மேய்க்கிறவனாய் அந்த போக்கஸ்ல இருக்கும்போது ஆண்டவர் நடுவில் இருந்து பேசுகிறார். And Moses was in a situation where he forgot everything that the Lord has told him, and because he was out focused, and because of that he was taking care of the sheep. For that reason, to remind him that the Lord came amidst him again and spoke to him. மோசே அங்கு இரட்சகராய் ஆண்டவர் அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கிற விடுதலை வீரனாய் அங்கு அழைத்த நோக்கத்தை மறந்து அவன் ஆடு மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். There we see Moses forgot the reason why the Lord has called, and the reason that the Lord has called him to redeem the people of Israel who had been enslaved in Egypt. Because of that, and because he has forgotten that main reason, for that reason the Lord is coming amidst him. எதற்கு கவனத்தை அவருக்கு நேராக திருப்பத்தக்கதாக. And the reason why he is doing that is because he wants to bring that focus once again towards the Lord. தேவனின் நோக்கத்தை நினைப்பூட்டுவதற்காக தேவன் நடுவில் நின்று அவனோடு பேசுகிறார். And God is standing amidst him and speaking to him so that he can remind about the goal that the Lord has for him. தேவனின் திட்டத்தை நிறைவேற்ற தேவன் நடுவில் இருந்து பேசுகிறார். And God is standing amidst him and speaking to him because God wants to remind him about the plans he had for him. அவர் உயிரோடு எழுந்தவர். And our God is the one who has risen உங்கள் up alive. சூழ்நிலைகளை அவர் அறிந்தவர். He is the one who knows your situation. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். He is the one who searches your heart. அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற உன்னை விடாதபடி அவர் திருப்புகிறவராய் காணப்படுகிறார். And he is also the one who will always hold on to you so that he can do greater plans to you through you. இப்போ தானியேல் புத்தகத்துக்கு திருப்புவோம். Let's now turn our Bibles to the book of Daniel, 3வது அதிகாரம். chapter 3. தானியேல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது 3வது அதிகாரம் 23வது வசனம். Daniel chapter 3 and verse 23. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். And these 3 men, Shadrach, Meshach, and Abednego, fell bound into the burning fiery furnace. அங்க பாருங்க, அந்த 3 வாலிபர்களை அந்நியர்கள் கட்டி அந்த அக்கினி நடுவுல எறிகிறார்கள். And we see there the people are tying these 3 people, Shadrach, Meshach, and Abednego, and they are putting them into the burning furnace. பாருங்க, நடுவுல அந்த அக்கினி ஜுவாலை பற்றி எரிகிற அந்த நடுவுல அங்க போடப்படுகிறார்கள் தேவ பிள்ளைகள். And we see that the children of God have been put into the burning furnace, which is burning with fire in the midst of it. சத்துருக்கள் உங்களை அழிக்க அங்க போடும்போது தேவன் நடுவுல காணப்படுகிறவராய் அங்கு எழுந்தருளுகிறார். When your enemies plan to destroy you and put you in the burning furnace, you need to know God will rise up in that place for you. அங்க 24 25வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் எங்க தூக்கி எறியப்பட்டார்களோ அங்கே தேவன் உலாவுகிறவராய் காணப்பட்டார். And if we read
verse 24 and 25, we would understand we would understand the place that they have been thrown into the burning furnace. Even in that place, God is amidst them. நீ எங்கு எறியப்பட்டாயோ, எங்கு பலவீனப்பட்டாயோ, எங்கு அவமானப்பட்டாயோ, அந்த நடுவுல தேவன் உலாவுகிறவராய் காணப்படுவார். You need to know where, in the place where you have been put to shame, in the place where you have been treated badly or put into burning things, even in that place, God will be there amidst you. சத்துருக்கள் நினைக்கிறதை நடக்கப்படாதபடி ஆண்டவர் உலாவுகிறவர். And God is the one who will be amidst us so that the plans of enemies will never be succeeded. தோல்வி இருந்தா அந்த தோல்வி உன்னை ஆளுகை செய்யாதபடி வெற்றியை கொண்டு வர ஆண்டவர் நடுவில் உலாவுகிறார். If you ever have a loss in your things, you need to know, even in that situation, God will bring you a victory by being amidst you. அந்த அந்நியர்கள் எதிராளிகளுக்கு முன்பாக தேவன் யார் என்பதை காண்பிக்க உலாவுகிறார். And God is the one who will show to them, to the people who are unknown to them, God will be amidst you and he will show them about you to them. அங்க சொல்ல அங்க ராஜா நினைச்சிருப்பான், என்னை விட வேறொருவரும் இல்லை என்று. ஆனால் தேவன் எதற்காக உலகினார்? நானே ஒருவரே ராஜா என்பதை காண்பிக்கத்தக்கதா. In that situation, the king might have thought, there is no one greater than me in this world, and if I do this, then it will be done. But he did not know the Lord himself is the greatest king of all, and he was there and to relieve them. அதற்காகத்தான் தேவன் நம் மத்தியில் உலாவுகிறார். And for the same reason, our God is also amidst us. உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கத்தக்கதாக தேவன் உங்கள் நடுவில் உலாவுகிறார். And he is amidst us so that he can change our life. அவர் மாற்றுவார். He will change it. சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க அவரால் மாத்திரம்தான் கூடும். And it is only through him any situation can be changed. அவரின் அந்த சிந்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் உலாவுகிறார் சபையிலே. And to show his plans and to show his things, for that reason he is amidst the temple. எதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார் என்றால் நன்மைகளை செய்ய, பாதுகாக்க, தேவைகளை சந்திக்க அவர்கள் நடுவில் இருந்தார். And why do you think that the Lord was with the people of Israel like the cloud in the day and the fire in the night? Why do you think he was there? It was the reason that he wanted to bless the people, to guard the people, and to give every good thing to those people of Israel. அதற்காகத்தான் தேவன் உயிரோடு எழுந்தார். And only for that reason God rose up. இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது. And there's also another Bible verse, it says like this. சபையிலே கர்த்தர் உலாவுகிறார். It says that the Lord will be in the temple. வெளிப்படுத்தின விசேஷம். If we turn our Bibles to Revelations 2வது அதிகாரம் chapter 2 முதலாவது வசனம் and the verse 1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, To the angel of the church in Ephesus write, the words of him who holds the 7 stars in the right hand, who holds among the 7 golden lampstands. சபையின் மத்தியிலே உலாவுகிறவர். He is the one who is in the midst of the church. எதற்காக சபையின் மத்தியில் உலாவுகிறார்? And why does he hovers amidst the church? அவர் யார் என்பதை காண்பிக்க சபையிலே உலாவுகிறார். He will be in this place so that he wants to show who he is. நீ எப்படி இருக்கிறாய் என்று சுட்டி காண்பிக்க உலாவுகிறார். He will also be in this place so that he can show you what your current situation is. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று காண்பிக்க அவர் உலாவுகிறார். And he will be in this place so that he can also show you how you should be in the future. அவர் உலாவுகிறது உன்னை மாற்ற. And the reason why he is in this place is to change you. நீ எப்படி இருக்கிறாய், எப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டி காண்பிக்க அவர் சபையிலே உலாவுகிறார். And he will be amidst in the middle of the church so that he can show your current situation and also show you how you should be. தேவன் யார் என்பதை காண்பிக்க சபையிலே உலாவுகிறார். And God will be in the midst of the church to show that who he is.
இப்ப தனிமையை உணர்கிறீங்களா? And do you think that you have loneliness in you? ஆண்டவர் தனிமையை மாற்ற இந்த சபையிலே உலாவுகிறார். And today God is amidst us to change your loneliness. அந்த 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 தனிமை எண்ணங்களை வாட்டி வதைக்கிறதை மாற்றவே உங்கள் தேவன் இந்த இடத்திலே உங்களை கொண்டு வந்தார். And you need to know that the Lord brought you today specifically because you have a loneliness thought in you, and the Lord wants to change that in you. சமாதானத்தின் தேவன். He is a God with peace. மன்னிக்கிற தேவன். He is a God with forgiveness. அவர் கிருபையுள்ள தேவன். And He is also the God with so much of grace. நியாயம் தீர்க்கிற தேவன். He is also the righteous God. மனிதர்கள் நியாயம் தீர்க்க முடியாது. The people cannot judge you. ஆனால் தேவன் நியாயம் தீர்க்கும் ஒரு நாள் உண்டு. But there will be a day where the Lord will judge you. அதுக்கு தப்ப நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். And for that we need to be prepared today. இப்போ தோமா பாருங்க, ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் வந்தார் என்று சொல்லும்போது அவன் நம்பல. If we look at the disciple Thomas, he is a person who never believed, because when the people said the Lord rose up, he has done things, he never believed it. அதே போலதான் சில பேர்கள் நம்ப மாட்டார்கள். In the same way, some people would never believe the Lord. அவரை தொட்டு பார்க்கணும். They think they want to know and touch him. தோமாவை போல தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். And they will say that like Thomas, only if I touch him, I will trust him. இன்னொரு கூட்டம் இருக்கு, லொட்டரை விழுந்தா தான் ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று நம்புவேன் என்று சொல்லுகிற கூட்டம். And there is another type of people who say that if there are some things which show signs, that's when I will trust the Lord. இப்போ வேலை தடத்துல ஒரு ஆள் இருந்தது. And there was also a person in my workplace. இப்போ லொட்டரை எடுத்துட்ட அது விழணும் என்று நீ ஜெபி என்று என்ன கேக்குது. And he is also asking me to pray because he took a lottery ticket and he wants to win that, and for that he is asking me to pray. நான் நேர சொல்லுகிறவன் அல்லவா, அதுக்கெல்லாம் ஜெபிக்க கூடாது, உனக்கு முதல் ஜெபிக்கணும் என்று சொல்லிவிட்டேன். I am a person who was always direct, so what I told him is that I will not pray for the lottery ticket, but I will pray for you. அப்போ தேவன் உலாவுகிறார் என்பதை சில பேர் மறந்து விட்டார்கள். And then we need to know, some people forgot that the Lord is amidst us. தோமாவை போல தொட்டு பார்க்கணும் என்றதையும் ஆண்டவர் பொறுமையாயிருந்து ஒரு நாள் தோன்றுகிறார். யோவான் 20வது அதிகாரம். If we turn our Bibles to John chapter 20, we will understand the people of like Thomas, even if they want to trust the Lord only after they really feel it, then they would be able to believe him. யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனம். Let's turn our Bibles to John chapter 20 and verse 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். Then he said to Thomas, put your finger here and see my hands, and put out your hand and place it in my side. Do not disbelieve, but believe. அங்கு அசுவிசுவாசத்தை மாற்ற தோமாவுக்கு காண்பிக்கிறார். And here we see that the Lord shows himself to change the disbelief that the Thomas has. அங்கு காணத்தக்கதாக அங்கு தொட்டுப்பார், இதைத்தானே வாஞ்சித்தார், இதைத்தானே ஆசைப்பட்டாய், ஆனா அசுவிசுவாசமாய் இருக்காத விசுவாசமாய் மாறிடு. And the Lord says to Thomas, saying, put your finger here and see my hands, and put out your hands and place it in my side, because you do not or should not disbelieve, but now you should believe. அவர் பலவீனங்களை நம் பலவீனங்களை மாற்றுகிறவர். And our God is the one who will change our weaknesses. எங்கள் தப்புதங்களை மன்னிக்கிறவர். He is the one who will forgive our mistakes. ஏனென்றால் நீங்கள் தான் அவருக்கு சாட்சிகளாய் எழும்ப போகிறீர்கள். And the reason why he does that is because you are the one who is going to rise up like a witness to him. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. And the Bible very clearly says that you will be a witness to these kind of things. அப்போ சொப்பனியா புக்கு 3வது அதிகாரம். Let's turn our Bibles to the book of Zephaniah 15வது வசனம். chapter 3 and verse 15.
கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். You will never be able to see the worst things. கர்த்தர் உன் நடுவில் இருந்தா இனி நீ தீங்கை காணாதபடி கர்த்தர் உன்னை நடத்துவார். And if the Lord is amidst you, He will guide you in such a way that you will never able to see the curses and the bad things. அங்கு கர்த்தர் உன்னை கூப்பிட்டு கர்த்தர் உன் நடுவில் இருந்தா உன் சூழ்நிலை மாறும், உன் குடும்ப சூழ்நிலை மாறும், உன்னோடு பழகிறவர்களின் சூழ்நிலைகள் மாறும். And if the Lord has called you and if He is amidst you, your situation will change, the people around you, your family, everyone's situations will change. அவர் நம்பிக்கை வர பண்ணுகிற தேவன். Because He is the one who will give us the trust and belief in us. இப்போ யாராவது டவுட்டா இருக்கிறீங்களா? Are there anyone who is still having doubts? சந்தேகத்தோடு ஆண்டவர் மரித்தார் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? And do you still think, or do you still have a doubt in you that the Lord is still dead, that the Lord has not risen? Do you think that you still have such kind of thoughts in you? உன் நடுவுல அவர் தோன்றி நான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிக்கத்தக்கதான வல்லமை உள்ள தேவன். Our God has the almighty power where He can come amidst you and He can also show you the signs that He is a God who is alive. அங்கு அவரை நீ தொடு. And then you would be able to touch Him. அவரை தொடும்போது தேவனின் அன்பு உனக்குள்ளே பாயும். And when you touch Him, then the love of the Lord will flow into you. அவரை தொடும்போது அவரின் வல்லமை அவரின் ஊடாக வெளிப்படும். And when you touch Him, you would be able to see His mightiness coming into you. அவரின் கிருபை உன்னை நிரப்பும். And His grace will fill you. வார்த்தை பேசுகிறதாய் காணப்படும். And then the word of the Lord will be the one that speaks to you. இதெல்லாம் நடக்கும்போது உனக்கு தானாகவே ஒரு நம்பிக்கை வரும். And when all these things happen, you would build up that belief in the Lord. நம் தேவன் நம்பிக்கை உள்ளவர். And our God is a trustful God. அவர் செய்து காண்பிக்கிறவர். He is the one who will do things for us. அவர் சொன்னா செய்து காண்பிக்கிறவர். If He says something, He will surely do it. பலர் சொல்லுவார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள். Some people will tell, but they will not do it. ஆனால் உயிரோடு எழுந்து தேவன் சொன்னால் செய்து காண்பிக்கிறவர். But the God who is alive, if He tells you something, He will surely fulfill it. செய்து காண்பிக்கிறவர், சொல்லியும் காண்பிக்கிறவர். And He's the one who does things and also the one who tells you things. அங்கு தகுதியும் படுத்துகிற தேவனாயிருக்கிறார். And He's also the God who will give you the strength. தகுதி இல்லாத உன்னை இந்த இடத்துல இருக்க வைத்தாரே. And even if you are a person who does not have any right to stand, He still makes you stand here. அவர் தகுதி படுத்துகிறவர். Because He is the one who will give you a position. அதற்காகத்தான் உயிரோடு எழுந்தார். And for that reason He has risen up. அதுக்காகத்தான் தேவன் நடுவில் உள்ளவர். And only for that reason He is in the middle of us. மூன்று காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். We need to do three things. சங்கீதம். Let's turn our Bibles. 46வது சங்கீதம். Let's turn our Bibles to Psalms 46. Psalms 46 5வது வசனம். and verse 5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். God is in the midst of her, she shall not be moved. God will help her when morning dawns. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள. We need to receive that grace. அந்த கிருபையை அனுதினமும் புதிதான கிருபை நாம் பெற்றுக்கொண்டு அவரை நினைக்கணும் முதலாவது. And we need to remember Him by receiving that grace which is renewed each and every day. இரண்டாவதா, Secondly, நம்மை பரிசுத்தப்படுத்தணும். we need to sanctify ourselves. பரிசுத்தப்படுத்தணும். We need to sanctify. எஸ்ஐயா Let's turn our Bibles to Isaiah. 12வது அதிகாரம் Isaiah chapter 12 6வது வசனம். and the verse 6. சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். Shout and sing for joy, O inhabitant of Zion, for great in your midst is the Holy One of Israel. பரிசுத்த தேவன் பரிசுத்த. And
The holy God is the Holy One. அதனால் தான் நாம் பரிசுத்தமாக்கப்படணும். And only for that reason we also need to be cleansed. அப்போ பரிசுத்தமாய் இருக்கும்போது தேவனின் சத்தத்தை கேட்பீர்கள், நடத்துதலை புரிந்து கொள்வீர்கள், நடுவுல உலாவுகிறதை புரிந்து கொள்வீர்கள். And only when we are holy, that's when we will be able to hear His voice. We will be able to feel the presence that He is amidst us. அங்க முதலாவது என்ன சொன்ன, கிருபையை உண்மையாய் நினைக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகள், அந்த கிருபையினால் செய்த காரியங்களை நினைக்க வேண்டும் உண்மையாய். Firstly, what I told is that you need to remember His grace because of the things that He has done in your life. இரண்டாவதா, Secondly, பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். you need to be living a holy life. மூன்றாவதா, And thirdly, அவர்தான் ஒரே என் ராஜாவாய் இருக்கிறார். and He is my only King. அவர்தான் என்னுடைய ஒரே ராஜா. He is my only King. 74வது சங்கீதம் Let's turn our Bibles to Psalm 74 12வது வசனம் கடைசியாக. and the verse 12. பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. Yet God my King is from of old working salvation in the midst of the earth. அவர்தான் ஒரே ராஜா. He is the only King. ஒரே தேவன். He is the only God. ஒரே இரட்சகர். He is the only Redeemer. வேற ஒருவரும் இல்லை. There is no one else. வேற தெய்வம் இல்லை. There is no other God. அவர்தான் உயிரோடு எழுந்த தேவன். He is the only God who has risen up. அவர் உன் உணர்வை அறிந்த தேவன். He understands your feelings. உன் சிந்தைகளை அறிந்த He தேவன். understands your thoughts. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். And He is also the one who searches your உங்கள் hearts. வாழ்க்கை மாறணும் என்றால் தேவன் உங்கள் மத்தியிலே உலாவ வேண்டும். If your life has to change, you need to know that the Lord should be amidst you. யாவரும் எழுந்தவன். I request everyone to rise up. இந்த நாள் உயிர்த்தெழுந்த நாள். This day is the day of the resurrection. உயிர்த்தெழுந்த ஞாயிறு தேவனின் வல்லமை வெளிப்படணும். On the day of resurrection, the Sunday, we need to remember the Lord. உயிரோடு எழுந்த தேவன் வல்லமை உள்ளவர். And the God who has risen up alive is a mighty God. இந்த பாடலை பாடும் இயேசுவே அவர் எழுந்துட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். அடைந்தனர் அவரை சிலுவையில், அடைத்தனர் கல்லறையினில். அடைந்தனர் அவரை சிலுவையில், அடைத்தனர் கல்லறையினில். ஆனாலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. உலகின் பாவங்கள் போக்கிடவே.
ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த நேரத்தில் பாருங்க. Thank you Holy Spirit of the mighty name. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. குடும்பமா நில்லுங்க, ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஆண்டவரின் வல்லமை வெளிப்படத்தக்கதாக. Thank you Lord. Thank you Father in the name of Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் பாடுங்க. Thank you Jesus. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Father in the name of Jesus. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. Thank you Father in the name of Jesus. Thank you Father in the name of Jesus. கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. Thank you Father in the name of Jesus. Ore bele makuna bakatara baba baba baba. Ore bele bala katara bakatara baba baba baba. Ora baba baba shadara bala dara baba baba. Thank you. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. உலாவுகிறவர் எங்கள் மத்தியில உலாவுகிறவர், எங்கள் மத்தியில உலாவுகிற கர்த்தர் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லம். ஆண்டவரே இந்த சகோதரனை நிரப்புவதா உயிர்த்தெழுந்த வல்லம் தேவன் உலாவுகிறது. ஆண்டவரே அந்த வல்லம் வெளிப்படுவதா தேவாவியானவர் ஆளுகை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு மாற்றங்களை உண்டாக்குங்க, ஒரு மாற்றங்களை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு மாற்றம், சூழ்நிலைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஒரு அபிஷேகம் கையில் எண்ணம் உயிர்த்தெழுந்த வல்லமை இருதயத்தை நிரப்புவதா நிரப்பட்டும் in the name of Jesus. சூழ்நிலைகள் மாறட்டும் in the name of Jesus. விடுதலை in the name of Jesus Christ. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லம் இந்த சகோதரனை நிரப்புவதா ஆண்டவரை உயிர்த்தெழுந்த வல்லமை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு சூழ்நிலை மாறட்டும் Lord. தேவ வல்லமை, தேவ வரங்கள், தேவ கிருபைகள், தேவ ஞானங்கள், தேவ ஆவியானவரின் ஆளுகை உருவாக்கி வந்து ஆண்டவரை நடத்தும்படியான தேவ சித்தம் நிறைவேறுவதா குடும்பத்தில் மேல தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். The mighty name of Jesus Christ. ஆண்டவரே சகோதரர்கள் இரத்த கோட்டைக்குள் ஒப்புக்கொடுத்து தேவ ஆவியானவர் கிரியை செய்யும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால். சூழ்நிலைகளை ஆண்டவரை சாத்தியமாக்கத்தக்கதால் கர்த்தர் மாற்றுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தின் ஆவியை ஆண்டவரே இந்த சகோதரன் மேல வைக்கிறேன் in the name of Jesus. ஞானத்தின் ஞானத்தின் ஆவி உண்மை இருக்கிறபடியினால் பெரிய காரியங்களை சாதிக்கத்தக்கதால் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அவரின் வழியில் நடக்கும் போது காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் வாய்க்கத்தக்கதாக அந்த ஞானத்தின் ஆவி உனக்குள்ளே பெருகத்தக்கதாக நீ வேண்டிக்கொள் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர் சரவணனே ஆண்டவரே ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை நிரப்பட்டும் நிரப்பட்டும் ஆண்டவரே. பராக்கிரமசாலி உன் பலத்தோடு நீங்கள் இருக்கிற பலத்தோடு என்று கிதியோனை பார்த்து சொன்னது போல உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே நிரப்பட்டும் இந்த name of Jesus. கர்த்தரை அறியத்தக்கதா, கர்த்தர் இன்னும் பயன்படுத்தத்தக்கதா பாத்திரமாய் மாற்றி ஆண்டவரை சூழ்நிலைகளை கர்த்தர் ஆதாயப்படுத்த ஆண்டவரை வாய்க்க பண்ணத்தக்கதா வேலை காரியங்களும் ஆண்டவரை நேர்த்தியாய் நடப்பதா அது உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரை தொடுவதா 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 மேல ஒரு வல்லமை ஆண்டவரை ஒரு சூழ்நிலை
கிருபை இவன் மேல வரட்டும். ஆண்டவரே சூழ்நிலைகளை கர்த்தர் செய்யத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீரார். ஆண்டவரே இவன் மூளையை தொடுவீரார், நாவை தொடுவீரார். இவன் செயல்பாடுகள் எல்லாம் சூழ்நிலை மாறட்டும். ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதை தொடுவதான் இயேசுவாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த சிறுபிள்ளை மேல ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே தேவ பிரசன்னத்திலே, தேவ வல்லமையிலே, தேவ வார்த்தையிலே உள்ளே வளரட்டும். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால் அகற்றுகிறேன். ஆண்டவரே இந்த குடும்பத்தின் மேல ஒரு வல்லமை தொடுவதா உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே ஈசா அந்த காரியங்களை வாய்க்கம் பண்ணும். அந்த காரியங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் என் ஆவியினாலே ஆகும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே டீச்சிங் ஸ்பிரிட், ஆண்டவரே இந்த சிக்ஸனுக்காக ஆண்டவரே டீச்சிங் ஸ்பிரிட், அது வேர்ட் டீச்சிங் the name of Jesus, அது பரிபூரணமாய் அதற்குள் கிரியை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus Christ. Oh, thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைய ரத்தத்தினால் மூடுகிறேன். ஆளுகை செய்து பலப்படுத்துங்க. பலத்தினால் இலக்கத்தில் ஞானத்தை கட்டளையிடு. கிருபை பாதுகாப்பு இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த சகோதரி மேல ஒரு வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே ஏக்கங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால், இறுதிய காரியங்களை அறிந்திருக்கிறபடியினால் கர்த்தர் யாவையும் செய்து முடித்தது போல இந்த வல்லமை இந்த நாளிலே இந்த குடும்பத்தை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும், ரட்சியும் விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே இந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, படிக்க ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே திறமைகளை கொடுங்க. தேவனை அறிவை கொடுங்க. கர்த்தரின் நாமம் பலத்த நிறுவம், அதற்குள்ளே நீதிமான் கூடி இருக்கத்தக்கதால், பாதுகாப்போடு இருக்கத்தக்கதால் பிள்ளைகளை இந்த குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை இரத்தத்தினால் மூடுகிறேன். தேவ மகிமையினால் இந்த குடும்பத்தை, இந்த பிள்ளையை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை தேவ கரம் இருந்து வழிவகுத்தக்கதால் உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால். அநேகருக்கு பிள்ளை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாய்க்கால மாறுவானாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா தடைகளும் இப்பொழுது அளிக்கிறேன். இப்பொழுது சுகம், பலம், ஜெயம், பாதுகாப்பு, கிருபை ஆண்டவரே தேவ இரத்த கோட்டைகளை வைத்து உன்னை பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தினால். 2 பேரை இரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். mighty announcing in the name of Jesus. ஆண்டவரே ஒரு mighty announcing ஓராமா கந்தனா குடா வகா உரிமனந்துடா சேக்கந்தே மனந்துடா சோகோ நிமந்திரமாந்துடோ சண்டா. ஒவ்வொரு காரியங்கள் கர்த்தர் மாற்றுங்க. தேவன் சித்தம் நேராக நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த காரியத்திலே கர்த்தரை ஏவும்படியாக, வழி நடத்தும்படியாக, வார்த்தையினூடாக பேசத்தக்கதாக கிருபை அளிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வருகிற தடைகளை நான் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இந்த குடும்பத்தில் இருந்து அகற்றும் இந்த name of Jesus. தேவனின் சிந்தையை குழப்புகிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போ. தேவனின் சிந்தையும் தேவனே ஒருவரே ராஜா, அவரால் கூடாத காரியம் ஒன்று கேட்கத்தக்கதாக கர்த்தர் உயர்த்துவீரால் வாய்க்கும் இந்த name of Jesus. அப்படி ஆகட்டும். இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாருங்கள். குடும்பங்களுக்கு ஆலோசனை இந்த name of Jesus Christ. உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே தொடுங்க இயேசுவின் நாமத்தினால். தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், தேவ கிருபைகள் சூழ்ந்திருக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். பலத்தினால் உடைக்கட்டும், சுகத்தினால் உடைக்கட்டும், ஜெயத்தினால், வரங்களினால், தேவ காணிகளினால், தேவ ஆவியினால், வரங்களினால் உறப்பும்படியான ஜெபிக்கிறேன். தடைகளை, பயத்தின் கிரிகைகள் அழித்து போன்ற வெற்றி நிச்சயம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஜெபிங்க. 2 பிள்ளைகளுக்காக thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே விதாயாவின் மேல ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், தீர்க்க தரிசன அபிஷேகம் வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. லீடர்ஷிப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். படிப்புல ஒரு மாற்றங்கள் உண்டாவதா, அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்களை நடக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த name of Jesus Christ.
ஓரா பாகாண்டா நாமா காண்டாடா ஓரே கே ரே 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 mighty Lord அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ளே ரெட்டி பாய்ந்தலப்பன் வேலையெடுத்து பாடுவார் மகிமை வெளிப்படட்டும் தேவ வல்லமை இறங்கி வரட்டும் தேவ சித்தம் நடக்கும் தேவ நோக்கம் நிறைவேறட்டும் தேவ வல்லமையினார் எந்த பொல்லாத கிரிகைகளும் பிள்ளையை தொடக்கூடாது எந்த சத்துவ கிரிகைகளும் எந்த வன்கண்களும் தொடக்கூடாது என்று நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். உறவா ஷெதேரே மந்துடா எல்லாரும் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரியுங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவ சித்தம் நிறைவேற போகிறது. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. மகிமையின் தேவனே, இந்த நாளை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்துவீங்க. பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. சமாதானம் சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஒரு வல்லமையினால் நிரப்புங்க. கிருபைகளை நான் நிரப்புங்க. பெருகத்தக்கதாக தேவைகளை எல்லாம் சந்திங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், பலவான்களாய் இருக்கட்டும். தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உயிர்த்தல் இந்த வல்லமையை இவர்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாட்களிலும் இவர்கள் புது பலனடையத்தக்கதாக, புது காரியங்களை செய்யத்தக்கதாக மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாயை எங்களுக்கு தந்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்கு தேவன், மகிமையின் ராஜா ஒருவரே. அவர்தான் ராஜா, அவர்தான் தேவன். அவரே அன்றி வேறு ஒரு தெய்வங்களும் இல்லை. கர்த்தரிடத்தில் நீ சாயும் போது அவர் உன்னை அரவணைப்பார், உன்னை வழி நடத்துவார், உன் காரியங்களை எல்லாம் பார்த்துக் கொள்வார். அற்புதம் செய்யும், அதிசயங்களை செய்யும். தேவ நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சமாதானம் நிரம்பட்டும், தேவ வல்லமை சூழ்ந்திருக்கட்டும். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க. தொடர்ந்து எல்லா காரியத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. 4 காரியங்களை லீவு நாளில் கர்த்தாவே அவர்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எல்லா காரியத்தையும் பயபக்தியோடு செய்ய கிருபை செய்வீராக. எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்கள் மூலமாய் காணப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீங்கள் எங்கள் ஜெபங்களை கேட்டபடியினால் உமக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேசியிருப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் பேசுகிறவர், அவர் எங்கள் மத்தியில உள்ளாவுகிறவராய் காணப்படுகிறார். ஏதோ தானொன்று இந்த இடத்தில் நாம் நிற்கவில்லை. கர்த்தர் குறித்த நேரத்தில் ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய். பிள்ளைகள் மேல பாதுகாப்பு, சமாதானம், சந்தோஷத்தை தேவன், குடும்பத்தில் சந்தோஷத்தை தேவன் நிச்சயமாய் கட்டளையிட்டிருப்பார் என்பதில் ஆண்டவர் விசுவாசிக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த ஆராதனை முடிந்த பிறகு ஒரு கேம் இருக்காம். அது இங்க செய்கிற பழக்கம் என்னண்டா, முட்டையை தேடணும், ஆண்டவரை தேடணும். முதலாவது அது முக்கியமாக இருக்கிறது. இந்த பழக்கத்தின் படி முட்டையை ஒளித்து வைப்பார்கள். அதை தேடி அவர்களுக்கு அந்த பேர் எழுதப்பட்ட பேரை கண்டுபிடிக்கணும். மற்றவர்கள் பேரை நாங்கள் நீங்க வந்து சொல்லுங்க, என்ன ரூல்ஸ் தெரியுமா? என்ன செய்யணும் இதில் சொல்லிடுங்க. அது இங்கே செய்கிற பழக்கம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு கேம் ஆயத்தப்படுத்தியிருக்கோம். எப்படின்னா அந்த கேம், ஸோ இப்போ நீங்கள் இந்த கேட்டு லைக் இந்த டோர் விட்டு வெளியே போனதும் ஜஸ்ட் அந்த ஏரியா, அந்த காரிடோரில் வந்து நாங்கள் வந்து ஒரு லைக் ஈஸ்டர் எக்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து அவங்கவுங்க பேரில் வந்து அவங்கவுங்க எக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த ஏரியாவில் மட்டும் தேடணும். ஸ்டெப்ஸுக்கு போக வேண்டாம், மேலே போக வேண்டாம், ஜஸ்ட் கீழே அந்த காரிடோர்லேயே நீங்கள் பார்க்கணும். உங்கள் பேர் எழுதியிருக்கும் அந்த எக்ஸில்.
ஸோ அந்த எக்ஸ் மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன் நான் வந்து ஒரு ஒரு தேடும் போது எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விக்டர் அண்ணா எக்கு கிடைக்குதுன்னா ஐ வில் நாட் சே தட் விக்டர் அண்ணா உங்கள் எக் எனக்கு கிடைச்சிட்டு. ஸோ அது வந்து நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை வந்து திருப்பி அங்கேயே வச்சிடணும். யூ நீட் டு சர்ச் ஃபார் யோர் எக்ஸ் ஓவர் தேர். ஸோ உங்கள் நேம் எது இருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணணும் திருப்பி. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் கேம். ஸோ யா, ஸோ அதான் பஸ்டர். ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் ஸோ நீங்கள் மேபி ஆஃப்டர் த ப்ரேயர் நீங்கள் வந்து யூ கேன் ப்ரொசீட் அண்ட் யூ கேன் சர்ச் ஃபார் தட் எக்ஸ். ஓகே ஆமாம். ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு பேசுனீங்க. உங்கள் பிரசன்னம் அளவில்லாமல் நிறைந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த நாளிலும் உன் பிரசன்னத்தில் நீ உயிர்த்தெழுந்த அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டும், வழி நடத்தும், அற்புதம் செய்யும் கர்த்தாவே. இவர்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த கேமில் விளையாடும் போது ஆண்டவரே, நீங்கள் தான் உங்களை கண்டுபிடிக்க அந்த நோக்கத்தோடு கர்த்தாவே அந்த காரியத்தை செய்வார்களாக. ஆண்டவரை, ஒரு சாதாரண ஐயே அந்த முட்டையை தேடுகிறோம் என்றல்ல, தேவனை தேடி நாங்கள் எங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் சொந்த ராஜாவாக நாங்கள் நினைத்த அந்த காரியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த பிரசன்னம் இருக்கட்டும், பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, தேவ மகிமை கூட இருந்து வழி நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல